செம்பருத்தி பூ வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. லேடிஸ்க்காக ஒரு டிப்ஸ் நான் வந்து மெயினாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து வெள்ளைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒத்த செம்பருத்தி வந்து டெய்லி 2 பூ வந்து இந்த இதழ்கள் மட்டும் பறித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். அப்படி எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி 2 பூ வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பூவோட எசன்ஸ் எல்லாமே இறங்கினதுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி அப்படியேவும் குடிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டீக்கு பதிலாக இந்த செம்பருத்தி டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பியூட்டி ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பு மகள் ப்ராடக்ட்டில் செம்பருத்தி பூவும் ரோஸும் ஆட் பண்ணி ஜெல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஃப்ளவர் ஜெல்லு. ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் சில்கி ஷாம்பு தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதால உங்களோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். ஸோ செம்பருத்தி பூ வச்சு ரெடி பண்ணுற ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.